உங்க வீட்லயோ இல்ல ஆபீஸ்லயோ வைஃபை ரேஞ்ச் ரொம்ப கம்மியா இருக்கா? இன்டர்நெட் ஸ்பீட் ஃபுல்லா இருந்துமே உங்களுக்கு தேவையான வைஃபை ரேஞ்ச் கிடைக்கலையா? இல்ல ஒரு குறிப்பிட்ட ரூம்ல உங்களுக்கு வைஃபை கிடைக்கலையா? அப்போ உங்களுக்கான சொல்யூஷன் தான் இது. டிபி லிங்க் உடைய வைஃபை எக்ஸ்டெண்டரை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஹே கைஸ், வெல்கம் டு கேட்ஜெட் கடை. இந்த வீடியோல நம்ம டிபி லிங்க் உடைய ஒரு வைஃபை எக்ஸ்டெண்டர் தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது நம்ம எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றத பாத்துலாமா? நான் வந்து எங்க வீட்ல வந்து ஏர்டெலோட எக்ஸ்ட்ரீம் இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்திருக்கேன். என்னோட வீட்லயும் சரி, என்னோட ஸ்டுடியோலயும் சரி. இதுக்கு முன்னாடி நான் ரயில் நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் ஏர்டெல் யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து வைஃபை ரேஞ்ச் ப்ராப்பரா கிடைக்கல. கிடைக்காததுக்கு வந்து ரவுட்டரும் ஒரு குறை தான். பட் வந்துட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமா இருந்தது. எப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் வந்து மோடம் கொடுத்துருக்கேன். இந்த ஏர்டெலோட எக்ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடம்லயே வந்து பாத்தீங்கன்னா டிவியும் பாத்துக்கலாம், பிளஸ் வந்து இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பிளான் தான். இதுக்கு முன்னாடி நான் ரயில் நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, இன்டர்நெட் தனியாவும் ஏர்டெலோட டிடிஹெச் தனியாவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்டர்நெட்கே 700 செலவு பண்ணிட்டு இருந்தேன். பிளஸ் வந்து டிடிஹெச்க்கு 350. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 1050 கிட்ட வந்தது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஏர்டெலோட எக்ஸ்ட்ரீம் பிளானுக்கு போனோம். ஓகே, பிரச்சனை அங்க இல்ல. என்னோட ஸ்டுடியோல வந்து இன்ஸ்டால் பண்ணோம், எந்த பிரச்சனையும் இல்லை, பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அந்த ரவுட்டர்ல எந்த பிரச்சனையுமே இல்லை. எங்க வீட்டுல என்ன பண்ணோம், இன்ஸ்டால் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே எங்களுக்கு பிரச்சனை. வைஃபைல நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டிடிஹெச் வந்து சர்வர் எரர்னே வந்துட்டு இருந்தது. இது நம்ம ஏர்டெல்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஒரு 3-4 டைம்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் வந்து ப்ராப்பரா ரெக்டிஃபை ஆகல. பேக் எண்ட்ல நம்ம ஏர்டெல் கஸ்டமர் கேர் பேசும்போது உங்களுடைய ரவுட்டர்ல வந்து ஒரு பக் இருக்கு, அதை கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் இதை வந்து அந்த டெக்னீஷியனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். அவங்க வந்து அதை நம்ம சொன்னதை வந்து அவங்க பெருசா புரிஞ்சுக்கலையா என்னன்னு தெரியல. ஒரு 3-4 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒர்க் அவுட் ஆகல. மறுபடியும் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது என்னோட ஸ்டுடியோல இன்ஸ்டால் பண்ண டெக்னீஷியன் வந்து கால் பண்ணாரு. அவரு இன்ஸ்டால் பண்ண இதே பிளான் தான், இதே ரவுட்டர் எல்லாமே இதே தான். அவர் இன்ஸ்டால் பண்ணல, எந்த பிரச்சனையும் இல்லை, பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அந்த தைரியத்துல அவர்கிட்ட நான் பேசினேன். பிளஸ் அவராவே கால் பண்ணாரு. இந்த மாதிரி தாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, சரி ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாரு. பார்க்கும்போது அந்த பேக் எண்ட்ல சொன்னார் இல்லையா, ரவுட்டர்ல பக் இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் பிரச்சனை. ஸோ இப்போ ரவுட்டர் மாத்தினோடனே ஓரளவுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. டிடிஹெச்சும் ஒர்க் ஆகுது, இன்டர்நெட்டும் ஒர்க் ஆகுது, என்னுடைய அலெக்சா டிவைசஸுமே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இந்த அலெக்சா டிவைஸ் பத்தி நான் ஒரு வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் அலெக்சா யூஸ் பண்ணி என்ன டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி, நம்ம இப்போ டாபிக் வரும். போட்ட மோடமும் வந்து எனக்கு என்னுடைய பெட்ரூம் வந்து உள்ள இருக்கிறதுன்றதுனால வரைக்கும் ரீச் ஆகல. அதனால நான் வந்து ஆல்ரெடி டிபி லிங்க் கூட இன்னொரு எக்ஸ்டெண்டர் இருக்கு, அதோட இமேஜ் நான் இப்போ போடுறேன் பாருங்க. அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஓரளவுக்கு கவர் ஆயிடுது. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ இந்த ஸ்டுடியோ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இதுக்கு நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வசதி இல்லை. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே வழி, இன்னொரு எக்ஸ்டெண்டர் போடணும். இந்த எக்ஸ்டெண்டர் கீழே இருந்து மேல வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஏன்னா வந்து அதனுடைய ரேஞ்ச் கம்மி அப்படின்றதுனால, எது மெயின் ரோட்டருடைய ரேஞ்ச் கம்மி அப்படின்றதுனால இது பத்தாது. ஸோ நம்ம வந்து ஆக்சஸ் பாயிண்ட் மோட்ல தான் யூஸ் பண்ணணும். ஆக்சஸ் பாயிண்ட் மோட் அப்படின்னா என்னன்னா, அந்த மெயின் ரவுட்டர்ல இருந்து லேண்ட் கேபிள மேல வரைக்கும் எடுத்துட்டு வந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் எடுத்துட்டு வந்து இந்த எக்ஸ்டெண்டர்ல கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, ரயில் நெட்வொர்க்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. அதுக்கு நான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்போசிட்டா இருந்தது. இந்த ஸ்டுடியோல நான் மெயின் ரவுட்டர் வச்சிருந்தேன். ஆப்போசிட்டா கீழே வந்து லேண்ட் கேபிள் மூலியமா 25 மீட்டர் லேண்ட் கேபிள் போட்டு கீழே இந்த எக்ஸ்டெண்டரை போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சாரி, கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும். ஸோ இப்போ இந்த ஏர்டெல் போட்டதுனால தான் கொஞ்சம் சிக்கல். ரொம்பவும் குறை சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே தான். இப்போ டாபிக் வரும். ஸோ இதான் வந்து டிபி லிங்க் உடைய வைஃபை எக்ஸ்டெண்டர். இந்த டிவைஸ் பேர் வந்து வைஃபை எக்ஸ்டெண்டர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸ்டெண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி ரேஞ்ச் பிரச்சனை வருது உங்களுடைய ரூம்ல, ஏதாச்சும் நீங்க கார்னர்ல மோடம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ அந்த ரேஞ்ச் எல்லாம் வந்து இது ஓரளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து நான் புதுசா பர்ச்சேஸ் பண்ணல, செகண்ட் ஹேண்ட் தான், யூஸ்டு தான். பெங்களூர்ல ஒருத்தர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன். காஸ்ட் வந்து 750 வந்தது. ஆக்சுவலான காஸ்ட் வந்து அரௌண்ட் 2000 வந்து இதனுடைய காஸ்ட். இந்த மாடல் நம்பர் நம்ம அமேசான்ல போட்டோம் அப்படின்னா நான் வந்து இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோட விலை கம்மியாவும் இருக்குது. இன்னொரு எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த எக்ஸ்டெண்டர் இதோட கொஞ்சம் காஸ்ட் கம்மி. அதனுடைய லிங்க்கும் நான் இதுல போடுறேன், பாருங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளா ஒரு பாக்ஸ் பபிள் ராப் பண்ணி கொடுத்து அமைச்சிருக்காரு. ஓகே தான். ஸோ இதான் வந்து அந்த எக்ஸ்டெண்டர். 3 பின் பிளக் போடுற மாதிரியான போர்ட் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் போட்டிருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஆக்சஸ் பாயிண்ட் மோட்ல நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இப்போ கேமராக்கு பின்னாடி தான் வந்து லேண்ட் போட்டிருக்கு. சரி, இதனுடைய செட்டப் எப்படி அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்சம் செட்டப் ஆப்போசிட்டா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டிங் கொஞ்சம் இம்ப்ராப்பரா இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதான் வந்து எனக்கு காமிச்ச மாதிரி டிபி லிங்க் உடைய ரவுட்டரு. இதனுடைய மாடல் நம்பர் RE200 AC 750 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடலும் இருக்கு. இதுலயே மாடல் நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து பிளக் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ண போறோம். சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஆப்புமே இருக்கு, டெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப். இது வந்து பிளே ஸ்டோர்லயும் இருக்கு, ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு. போய் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதான் வந்து அந்த டெதர் ஆப். இது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா
இது வந்து பிளிங்காக வருது, ஸ்டேபிளாக இருக்கணும். பவர் ஆன் ஆன இது வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். பாருங்கள், நோ டிவைசஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஸோ இதில் ஆட் டிவைஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். சுவிட்ச் ஆன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆல்ரெடி சாலிட் கொடுத்தோம் அப்படின்னா டிவைஸ் காமிக்குது, கனெக்ட் டு டிவைஸ். ஓகே, இது வந்து செட்டப் பாஸ்வேர்டுன்னு வருது. இது டெம்பரரியான பாஸ்வேர்டு தான். இது வந்து சும்மா டெம்பரரியாக கொடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ரவுட்டருடைய பாஸ்வேர்டு தான் இதுக்காக கொடுக்க போகிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் மெயின் ரவுட்டரை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ரவுட்டர் தான் வந்து இதுக்கான பாஸ்வேர்டாக வரப்போகுது. இப்போதைக்கு இது டெம்பரரி பாஸ்வேர்டு தான், சும்மா ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த டிவைஸை. இது அது அப்புறம் டிசேபிள் ஆகிடும். ஸோ நீங்கள் அவசியம் இல்லை. இப்போது எந்த நெட்ஒர்க்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கான இது வந்திருக்கு. இதில் வந்து என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏர்டெல் வேளான்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுது, ரொம்ப கீழே இருக்குது. நான் ட்ரை பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா வேறு இடத்துல தான் வந்து இது பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா 5 GHz எது எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு கேட்குது. இது வந்து இப்போதைக்கு ஸ்கிப் கொடுத்துட்றேன். அப்ளைங் யுவர் செட்டிங்ஸ். 2.4க்கும் 5க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.4 GHz வந்து ரேஞ்ச் அதிகமாக வரும், ஸ்பீடு கம்மியாக வரும். ஆனால் 5 GHz பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் கம்மியாக வரும், ஆனால் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து ரொம்ப கீழே இருக்குது, இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து 2.4 மட்டும் தான் இருக்குது. அதனால தான் இதில் காமிக்குது. நீங்கள் செட்டப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுட்டர் பக்கத்துலேயே வச்சு பண்ண போகிறதுனால ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக எனேபிள் ஆகிடும். நான் வந்து இதை வைஃபை எக்ஸ்டெண்டராக யூஸ் பண்ண போகிறதுல ஏபி, அதாவது ஆக்சஸ் பாயிண்ட் மோடாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஆனால் இனிஷியலாக நம்ம செட்டப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வைஃபை எக்ஸ்டெண்டராக தான் நம்ம செட்டப் பண்ணி ஆகணும். இப்போ நான் பண்ண ப்ரொசீஜரை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. கன்ஃபார்ம் லொகேஷன், இந்த லொகேஷனில் தான் வைக்க போகிறோமான்னு கேட்குது. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஐ எம் கனெக்டட், அவ்வளோதான், லாகின் ஆகிடும். ஒர்க்கிங் வெல், ரொம்ப டூ ஃபார் ஃப்ரம் த ரவுட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நான் வந்து ஆக்சஸ் பாயிண்ட் மோடில் தான் போட போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லேண்ட் கேபிள் இருக்கு இல்லையா, இந்த லேண்ட் கேபிள் என்ன கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏர்டெல் ரவுட்டர், மெயின் ரவுட்டர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வர லேண்ட் கேபிள். அதுக்கான கிளிப்பிங் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். கீழேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது 25 மீட்டர் லேண்ட் கேபிள். ஸோ அதை வந்து நம்ம இந்த டிவைஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து மோர் போங்க, கீழே மோர் போயிட்டு, ஒருவேளை நீங்கள் ஆக்சஸ் பாயிண்ட் மோடில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இல்லை எனக்கு வைஃபை எக்ஸ்டெண்டராக யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எதுவும் உங்களுக்கு ஸ்டெப் தேவையில்லை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெட்டு கனெக்ட் ஆகிடும். நான் இது வந்து ஆக்சஸ் பாயிண்ட் மோட், அதை லேண்டை தான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். அதனால் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மோடுன்னு ஒன்று இருக்குது. அதில் போயிட்டு ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகாமல் ஆப்ரேஷன் மோட் போயிட்டு ஆக்சஸ் பாயிண்ட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா ரீபூட் கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக ரவுட்டர் ரீபூட் ஆகும், உங்களுக்கு டிவைஸ் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டும் எரிய ஆரம்பிச்சிருச்சு, க்ரீன் கலரில் வருது. ஸோ இன்டர்நெட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. மேலேயும் வைஃபை பாருங்கள், டிபி லிங்க் எக்ஸ்டெண்டர் 5 GHz கனெக்ட் ஆகிருக்கு. ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இது ஆல்ரெடி பண்ண முன்ன. பர்ஃபெக்ட். 30 Mbps நம்மளுடைய பிளானு. 30 Mbps வருது, ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து இது ஆக்சஸ் பாயிண்ட் மோடில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த எக்ஸ்டெண்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துருப்பீங்க, அன்பாக்சிங்கும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் சரி இந்த மாதிரி வைஃபை ரேஞ்ச் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த டிவைஸை வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட இன்னொரு டிவைஸ் சொன்னேன் இல்லையா, அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன், முடிஞ்ச வீடியோ கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன். அதை நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த மெயின் ரவுட்டரோட எனக்கு எக்ஸ்டெண்டரோடைய வைஃபை ரேஞ்ச் வந்து நிறையவே கிடைக்கும், அதனால தைரியமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்பவே ஒரு ரெக்கமெண்டடான ஒரு ப்ராடக்ட் தான். அதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்டெண்டர் பற்றி தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இல்லை இன்னைக்கு தான் இந்த விஷயத்தை பற்றி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி எக்ஸ்டெண்டரை பற்றி தெரியாதவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.